கேப்ப பெரிய ஊர்ல வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பாத்ரூம்ல கொண்டு உட்கார வச்சு ஒரு ஸ்டூல் போட்டு உள்ள வச்சுட்டாங்களா? கலையை கலந்தா ஒரு ஸ்டூல் போட்டு நல்லா 1.5 வாளி 2.5 வாளிக்கு வெந்நியை கொதிக்க வச்சு, கொதிக்கணும் ரொம்ப கிடையாது, மிதமான சூடு தயிர் நல்ல நம்ம ஊர்ல நல்ல மழை பார்த்துக்கோ, நல்லா குளிக்க ஊத்தி கிளீனிங் ப்ளஸ் ஷாம்பு தலை நல்லா முகத்துக்கு மைசூர் ஷாம்பு சோப்பு போட்டு குளிச்ச ஊத்தி, மூஞ்சிக்கு நல்லா பேண்ட்ஸ் பவுடரு, அடுத்து நல்லா கிரீம் போட்டு நல்லா மூஞ்சி நல்லா சம்முன்னு ஆகியாச்சு. நெத்தியில ஒரு சந்தனமும் அதுக்கேற்ற ஒரு குங்குமம் வச்சு நல்லா மாப்பிள்ள மாதிரி உள்ள வேட்டி உள்ள சட்டை உள்ள ஒரு பனியனை போட்டு கையில ஒரு வாட்சி கையில ஒரு மோதிரத்தை போட்டு நல்லா சம்முன்னு விட்டுட்டான். லாஸ்ட் தங்கம் அப்படின்னா இந்த மாதிரி காணி அப்படின்னாங்க ஒரு திருஷ்டி போட்டு கண் திருஷ்டி போட்டு இது எதுக்குமா நான் தான் எருமாடு மாதிரி, நீ எருமாடு மாதிரி இருந்தாலும் உன் தங்கச்சி செட்டுக்கு போற ஆவே ஆகாது. உங்க அக்கா கண்ணு 10 பேர் கண்ணு போட்டா பாம்பு சாவும், உங்க அக்கா கண்ணு போட்டா அன்னைக்கு சாவும். அதான் கண் திருஷ்டி போட்டு வச்சுட்டு போறாங்க. நம்ம முடிக்காம வரும் முடிய பாரு, மோகினி மாதிரி 10 பேர் கண்ணு இவருக்கு ஒரு திருஷ்டி போட்டு வைக்கணும். ஏன்னா ஊரை இழுத்து போட்டு பார்த்துட்டு கீழே இருக்க பாதையே நினைப்பாங்க, யாரும் சொல்லதையே கிடையாது அப்படின்னு பாதையை நினைப்பாங்க. பாதையை தங்கமான பையன் அப்படின்னு, ஏன்னா நல்ல வாயும் பேசும் நார வாயும் பேசும், உலகம் தாழ்ந்தாலும் பேசும் வாழ்ந்தாலும் பேசும். அப்படிங்கும்போது போகும்போது ஒரு பூசணிக்காய் உடச்சிட்டு போங்க, வரணும்னா ஒரு பூக்களை வச்சு பூசணிக்காய் வச்சுட்டு உடச்சிட்டு போங்க. அதனால முத்து பேச்சியம்மா சுடலை ஆண்டவரை அலங்காரம்